வணக்கம். சிடிஎனின் இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நிகழ்வுகளை காணலாம். இன்று சர்வதேச புலிகள் தினம். வனத்தின் பாதுகாவலனாய் கம்பீரமாய் காட்சியளிக்கும் புலி. நமது நீலகிரி மாவட்ட மக்கள் பெருமை கொள்ளும் விதத்தில் நமது பகுதியில் சர்வதேச முதுமலை புலிகள் காப்பக பகுதி அமைந்துள்ளது. 5 கிலோமீட்டர் சதுர பரப்பளவை தன்னுடைய வாழ்விடமாக கொண்ட புலிகளை காப்பது நமது கடமை. புலிகள் குறித்த சிறப்பு பார்வை. உடல் அழகில் முதலிடம் வகிப்பது புலிதான். முதிர்ந்த ஒரு புலியின் நீளம் சராசரியாக வால் உட்பட 3 மீட்டர் இருக்கும். எடை 160 கிலோ முதல் 230 கிலோ வரை இருக்கும். மிக திறமையாக பதுங்கி நடக்கும் பழக்கம் உள்ளவை. தேவைப்பட்டால் மட்டுமே புலிகள் மரம் ஏறும். தேவையில்லாமல் மனிதர்களையோ விலங்குகளையோ தாக்கும் இயல்பு புலிக்கு கிடையாது. சப்தத்தையும் வெளிச்சத்தையும் புலிகள் விரும்புவதில்லை. பிற விலங்குகள் சப்தம் விட்டாலும் புலி அதை கேட்டு ஓடிச் செல்கிறது. பெரும்பாலும் புலி பயந்த குரங்குகளின் சப்தத்திற்கும் புள்ளிமான்களின் அலறலுக்கும் காட்டு நாய்கள் குரைப்பொலிக்கும் காட்டுக்கோழி மற்றும் மயிலின் கூக்குரலுக்கும் அஞ்சுகிறது. நெருப்பை கண்டாடும் பயப்படும் புலிகளை காப்பாற்றுவதற்காக 1993ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட திட்டம்தான் ப்ராஜெக்ட் டைகர். புலிகளை காக்கும் நோக்கில் 17 மாநிலங்களில் மொத்தம் 50 புலிகள் காப்பகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆந்திர மாநிலம் நாகார்ஜுனா சாகர் டைகர் ரிசர்வ் தான் இந்தியாவிலே மிக பெரிய புலிகள் காப்பகம். மலைகளின் அரசு என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் கேரளா எந்த உயிரினத்தையும் அழியவிடக் கூடாது என்பது நம் எண்ணமாக இருக்க வேண்டும்.
நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்றை தடுக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக குன்னூர் மார்க்கெட் பகுதியில் இயங்கி வந்த இறைச்சி மற்றும் மீன் கடைகள் மூடப்பட்டிருந்தது. தற்பொழுது பண்டிகை காலங்கள் நெருங்கி வருவதால் வியாபாரிகள் தங்களுடைய கடைகளை திறக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து அவர் வியாபாரிகளிடம் தெரிவிக்கையில், மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டு இதற்கான முறையான அறிவிப்பு வழங்க மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட் பகுதிகளில் கடைகளை திறக்க மாவட்ட நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இங்கு இயக்கப்படும் கடைகள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டுமே கடைகள் திறக்கப்படுகிறது. இதனால் வியாபாரிகள் மிக பெரிய பாதிப்புக்குள்ளாவதாகவும், மேலும் வாங்கிய பொருட்களை விற்க முடியாமல் அனைத்தும் வீணாகி குப்பையில் கொட்டும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். இந்த நிலையில் தற்பொழுது விழா காலங்களான ஆடி பண்டிகை மற்றும் பக்ரீத் பண்டிகை வர உள்ளதால் குன்னூர் பகுதியில் இயங்கும் இறைச்சி மற்றும் மீன் கடைகளை நடத்த தற்போது மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த கடைகள் அனைத்தும் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமிடம் வியாபாரிகள் முறையிட்டனர். கடைகளை தினமும் திறப்பதற்காக ஏற்பாடு செய்யவும், மேலும் சாலையோர பகுதிகளில் உள்ள நடைபாதை கடைகளை நடத்த அனுமதி பெற்று தர வேண்டும் என்றும் வியாபாரிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்து வியாபாரிகளுக்கு சுமூகமான தீர்வு எடுப்பதாக கடை வியாபாரிகளுக்கு தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமுடன் நகர செயலாளர் சரவணகுமார், முன்னாள் நகர செயலாளர் ஒய் சத்தார், நகர அவை தலைவர் நிர்மல் சந்த், நகர பொருளாளர் நசீர்கான், டைகரில் மணி உட்பட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். தன்னுடைய வாழ்நாளில் சாதனையாளராக எவர் கருதப்படுவார்? சாதனை செய்தவர் மட்டும்தானா, இல்லை சேவை செய்தவரும் தான்? இதுபோன்றதொரு நிகழ்வு நம்முடைய குன்னூர் பகுதியை அடுத்த ஹில்க்ரோ தபால் நிலையத்தில் ஊழியராக பணியாற்றி வந்த சிவன் அவர்கள் அவருடைய சேவையை பாராட்டி கர்நாடக மாநில மக்களவை உறுப்பினர் ஒருவர் 1 லட்சம் ரூபாயை அவருடைய வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 62 வயதான சிவன் கடந்த 30 ஆண்டுகளாக தபால் துறையில் பணியாற்றியுள்ளார். குறிப்பாக இல் குரூப் தபால் நிலையத்தில் 8 ஆண்டுகளாக கிராம தபால்காரராக பணியாற்றி வந்த இவர் கடந்த மார்ச் மாதம் ஓய்வு பெற்றார். நாள்தோறும் காலை குன்னூர் தபால் நிலையத்திற்கு வந்து தபால்களை பெற்றுக்கொண்டு அடர்ந்த வனப்பகுதி வழியாக ஒற்றையடி பாதையில் நடந்தே சென்று சிங்கார வனப்பகுதி வழியாக சென்று தபால் நிலையங்களுக்கு தபால்களை ஒப்படைத்து வந்தார். அங்கிருந்து தபால்களை பெற்று வடுகன் தோட்டம், வரப்பாலம் போன்ற சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள பழங்குடியினர் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு பட்டுவாடா செய்து வந்தார். பழங்குடியினர் மற்றும் ஏழை மக்களுக்கு படிப்பறிவு குறைவு என்பதால் மக்களின் தபால் துறை சேமிப்பு, சிறு சேமிப்பு திட்டங்கள், முதியோர் உதவித்தொகை, மணி ஆர்டர் பதிவு மற்றும் தபால் ஆகியவற்றை குறிப்பிட்ட நேரத்தில் சென்று சேர்த்து வந்தார். 62 வயதிலும் சற்று மனம் தளராத சிவன் தினமும் அடர்ந்த காட்டு வனப்பகுதியில் கரடுமுரடான பாதை வழியாக 15 கிலோமீட்டர் நடந்து சென்று ஆதிவாசி மக்களுக்காக பல உதவிகளையும் தபால் சேவைகளையும் செய்து வந்து பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். இவரது சேவையை பாராட்டி பல முக்கிய பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்து ட்விட்டரில் பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் கர்நாடக மாநிலம் மக்களவை உறுப்பினர் சந்திரசேகர் ராவ் இவருக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதே போல தமிழக அரசியல் கட்சியினரும் இவருக்கு உதவ வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நான் 2011 வருஷத்துலேருந்து இந்த காட்டுப்பகுதியில் நான் லெட்டர் தபால் தலையெல்லாம் அவங்களுக்கெல்லாம் லெட்டரெல்லாம் கொடுத்து, பார்சலெல்லாம் கொடுத்து, ரிஜிஸ்டரெல்லாம் கொடுத்து எல்லாருமே என்னைய மெச்சுற அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டேன். யாருக்குமே எந்த விதமான லேட்டும் பண்ணதில்லை, ஒன்றும் இல்லை. எந்த விதமான காடு மழையாக எதாக இருந்தாலும் நான் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு உண்டான சர்வீஸை நான் கரெக்டாக பார்த்து முடிச்சிட்டேன். அது இல்லாமல் இந்த சர்வீஸை பாராட்டி என்னை இங்கே இருக்கிற நீலகிரியில் இங்கே ஒரு கலெக்டரமாக எனக்கு பாராட்டெல்லாம் தெரிவித்து என்னை வாழ்த்தி வழி அனுப்பியிருக்காங்களோ, அதே சமயத்துக்கு எனக்கு இவர் ராஜீவ் சந்திரசேகர் ஐயா எம்பியாக இருக்கார். அவர் எனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. அந்த 1 லட்ச ரூபா எனக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப பயன்பட்டுருச்சு. இது வரைக்கும் நான் அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மக்களெல்லாம் வாழ்த்தியிருக்காங்களோ, அவரும் எனக்கு பணத்தை கொடுத்து வாழ்த்தியிருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சசிமோகன் அவர்களின் உத்தரவின்படியும் ஆலோசனையின்படியும் காவல்துறையினர் பொதுமக்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக குன்னூர் போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில்
ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு கொரோனா தொற்று பற்றிய விழிப்புணர்வும் அதே நேரத்தில் சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து இன்று எடுத்துரைக்கப்பட்டது. 2015 ஆண்டின் சாலை விபத்துகள் மற்றும் இவற்றின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க இந்தியா தன் மீதான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டது. மேலும் பிரேசிலியா மொழியில் கையெழுத்திட்டு இதனை முடிவு செய்யப்பட்டது. சாலை போக்குவரத்து பாதுகாப்பு என்பது சாலையை பயன்படுத்தும் நபர்களையோ அல்லது கடுமையாக காயப்படுத்துவதை தடுக்கும் முறை மற்றும் நடவடிக்கைகளை குறிக்கிறது. குறிப்பாக ஓட்டுநர்களின் கவன சிதறலால் மட்டுமே அதிக அளவில் உயிரிழப்பு ஏற்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் குன்னூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் குடிபோதையில் வாகனங்கள் இயக்கக்கூடாது என்றும், பயணிகளை அதிக அளவில் ஆட்டோக்களில் ஏற்றக்கூடாது என்றும், வாகனங்கள் அதிவேகத்துடன் இயக்கக்கூடாது என்றும் வாசகங்கள் எழுதப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசிமோகன் தலைமையில் போக்குவரத்து காவல்துறையினர்கள் ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தற்போது கொரோனா பாதிப்பால் ஆட்டோக்களில் பயணம் செய்யும் நபர்கள் அனைவரும் முகக்கவசம் மற்றும் சானிட்டர் பயன்படுத்த வேண்டும் என்றும், அனைத்து ஆட்டோக்களிலும் சானிடைசர் கட்டாயமாக வைக்க வேண்டும் என்றும் ஓட்டுநர்களுக்கு காவல்துறையினர் வலியுறுத்தி வருகின்றனர். தற்போதைய சூழ்நிலையில் கொள்ளையடிப்பதில் பல்வேறு நூதன முறைகள் கையாளப்பட்டு வருகிறது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் இதற்கு உதவியாக இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இதுபோன்றதொரு நிகழ்வு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கல்லூரி மாணவி ஒருவரிடம் இணையதளத்தின் வாயிலாக ரூபாய் 86,000 கொள்ளையடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசு மேல்நிலை பள்ளி சாலை பகுதியில் வசிப்பவர் சுரேஷ். இவரது மகள் சௌந்தர்யா தனியார் மருந்தியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரது அலைபேசி எண்ணிற்கு தொடர்ச்சியாக குறுந்தகவல் ஜிபே என்ற இணையதளம் மூலம் வந்திருந்தது. மேலும் அடையாளம் தெரியாத மர்ம நபர் சௌந்தர்யாவின் செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அவரது எண்ணிற்கு வந்த குறுந்தகவலை திறந்து அதில் உள்ள லிங்கை கிளிக் செய்யும்படி கூறியுள்ளனர். அதன்படி அவரும் கிளிக் செய்யவே அவருடைய பாரத ஸ்டேட் வங்கி கணக்கிலிருந்து சுமார் 87,000 ரூபாய் எடுக்கப்பட்டு விட்டது. இது குறித்து வங்கி மேலாளரிடம் கேட்டபோது, இதுபோல் இணையதள செயலிகள் மூலம் வங்கி கணக்கில் பலர் ஏமாந்து போவதாக தெரிவித்தார். தங்களால் எதுவும் செய்ய இயலாது என வங்கி மேலாளர் தெரிவித்ததால் உடனடியாக சுரேஷ் குமாரபாளையம் காவல்துறையில் புகார் அளிக்க சென்றார். இவர் இந்த வழக்கு குறித்து சைபர் கிரைம் போலீசாரிடம் தான் புகார் அளிக்க வேண்டும் என்று கூறவே சுரேஷ் நாமக்கல் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் நாமக்கல் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதற்காக நகராட்சி நிர்வாகம், பேரூராட்சி நிர்வாகங்கள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் பொதுமக்கள் இதற்கான ஒத்துழைப்பு நல்குவதில்லை. இது குறித்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நகராட்சி ஆணையாளர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கொரோனா தொற்று பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் 5% கூட முழுமையாக இல்லை என்று வருத்தம் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது அவர் கூறுகையில், கொரோனா பாதிப்பானது குமாரபாளையம் நகரில் கடந்த 3 மாதங்களாக ஒன்று கூட இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்பொழுது ஒரே மாதத்தில் 29 கொரோனா நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். இன்றும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு 5% கூட பொதுமக்கள் ஆதரவு தருவதில்லை. ஆய்வுக்கு செல்லும் பொழுது அதிகாரிகளை பார்த்த பின் முகக்கவசம் அணிதல், கைகளை கழுவுதல் உள்ளிட்ட செயல்களை செய்கிறார்கள். முழு ஊரடங்கு நாளான ஞாயிற்றுக்கிழமையன்று தேவையில்லாமல் வெளியில் சுற்றி வருகிறார்கள். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் நுழைவு பகுதியில் நகராட்சி பணியாளர்கள் காவலுக்கு உள்ளனர். அவர்கள் சிறுநீர் கழிக்கவோ டீ குடிக்கவோ சற்று நேரம் சென்றால் அந்த பகுதியில் உள்ளவர்கள் வெளியில் செல்கின்றனர். நோயின் தாக்கம் குறித்து சற்றும் கவலைப்படாமல் உள்ளனர். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் தினமும் வெப்பமானி கொண்டு காய்ச்சல், இருதய துடிப்பு, ஆக்சிஜனின் அளவு உள்ளிட்ட பரிசோதனைகளை நகராட்சி பணியாளர்கள் செய்து வருகிறார்கள். பகல் இரவு என்று சுழற்சி முறையில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் நகராட்சி பணியாளர்கள் காவலுக்கும் நிற்கின்றனர். சுகாதாரத்துறை அதிகாரிகளும் அடிக்கடி ஆய்வு செய்து பணிகளை கண்காணித்து வருகிறார்கள். நகராட்சி, வருவாய்த்துறை, பொது சுகாதாரம் உள்ளிட்ட பல துறையினர் இந்த பணியில் அயராது பணியாற்றி வருகிறோம். இருப்பினும் நோயின் தாக்கம், பொதுமக்களின் அலட்சியம் அதிகரித்து வருகிறது. இனி தயவு தாட்சண்யமின்றி நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.
விதிமீறும் கடைகள் மற்றும் இதர தொழில் நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு 14 நாட்களுக்கு பிறகு RDO உத்தரவுப்படி அபராதம் விதிக்கப்பட்டு கடைகள் திறக்க அனுமதிக்கப்படும். மார்ச் மாதம் கொரோனா ஊரடங்கு அறிவித்த நாள் முதல் இதுவரை முகக்கவசம் அணியாதவர்கள், விதிமீறி கடையினர் உள்ளிட்டவர்களிடமிருந்து அபராதமாக 5,27,320 ரூபாய் பெறப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சமுதாயத்தில் பல்வேறு உயர்ந்த நிலைகளில் அரசு துறை அதிகாரிகளாக, வெளிநாட்டில் பணிபுரிபவர்களாக பல கலைஞர்களை உருவாக்கிய பள்ளியின் நிலைமை தற்பொழுது எப்படி உள்ளது? பொதுமக்கள் கண்ணீர் சிந்துகின்றனர். நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகாவில் அமைந்துள்ள கோக்கலாடா பகுதியில் செயல்பட்டு வந்த பள்ளி கடந்த 2018ஆம் ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை குறைவு காரணமாக மூடப்பட்டது. தற்பொழுது அந்த கட்டிடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இந்த கட்டிடத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக உபயோகப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குந்தா வட்டம் கொக்கலாடா கிராமத்தில் உள்ள அரசினர் உயர்நிலை பள்ளியானது 1957 இருந்து இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது. அப்பகுதியில் உள்ள 6 கிராமத்து மாணவிகள் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கு கல்வி பயின்று வந்தனர். அரசுக்கு சொந்தமான இந்த பள்ளியில் சுமார் 20 ஆசிரியர்கள் பாடம் கற்பித்து வந்துள்ளனர். இங்கு பயின்றவர்கள் அரசு அதிகாரிகளாகவும், அறிவியல் விஞ்ஞானிகளாகவும் மற்றும் பலர் வெளிநாடுகளில் பணிபுரிகின்றனர். பல கலைஞர்களை உருவாக்கிய இந்த பள்ளி கடந்த 2018ஆம் ஆண்டு மாணவர்கள் குறைவு என்று அதிகாரிகளால் மூடப்பட்டது. தற்சமயம் இந்த பள்ளி சமூக விரோதிகள் பிடியில் உள்ளது மற்றும் புதர்மண்டி கிடப்பதால் பல்வேறு தீய வேலைகளையும் செய்ய ஆரம்பித்து விட்டனர் பொதுமக்கள். ஆகையால் இந்த பள்ளியை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்வந்து மீண்டும் தரமுள்ள ஒரு பள்ளியாகவோ அல்லது ஆரம்ப சுகாதார நிலையமாகவோ அல்லது பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் ஏதோ ஒரு அலுவலகமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்துள்ளதாக தெரிவித்தனர். உடனடியாக இந்த பள்ளி மீது கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகும். இந்த பாலக்குளார் ஊராட்சியில் இருக்கிற கீழூர் என்ற பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோக்லாடா ஹைஸ்கூலுங்கிற ஸ்கூல் பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். இது வந்து ஒரு 2 years பேக் வந்து க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. இந்த கீழூர் பகுதி வந்து ஒரு 6 கிராமங்கள் உள்ளடக்கியது. தேனாடு, மைநிலை, பெங்கால், கோக்லாடா, மாசிக்கண்டி மற்றும் கோத்திபென், இந்த 6 ஊர் வந்து உள்ளடக்கியது. இதில் வந்து இந்த கோக்லாடா ஹைஸ்கூல் வந்து ஒரு பழமை வாய்ந்த பள்ளி. ஒரு 1957 வந்து அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 60+ years ஆச்சு. இது வந்து ஒரு காலகட்டத்தில் 5000 வரைக்கும் மாணவர்கள் வந்து படிச்சிருக்காங்க. காலப்போக்கில் போக 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 நிறைய தனியார் பள்ளிகள் சுற்றுவட்டாரம் அமைச்சதுனாலும் மக்கள் இந்த இடம்பெயர்ந்து போன பல காரணங்களால் வந்து இந்த ஸ்கூல் வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாகி ஒரு 2 years பேக் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போது சரி, இந்த இவ்வளோ அழகான ஸ்கூல் ஏன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுற்றி இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே க்ளோஸ் பண்ணதுனால நிறைய வனவிலங்குகள் அந்த ஒரு அழகான ரம்மியமான சூழல் வந்து அந்த பள்ளி அமைஞ்சிருக்கு. ஒரு காடுகள், சுற்றி காடுகள் இருக்குது, ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அந்த பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு கிரவுண்டு கூட இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வனவிலங்குகள் எல்லாம் வந்து அது வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஸ்கூலுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் சமூக விரோதிகள் வந்து அது வேறு மாதிரி விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஒரு கூடாரமாகவே அதை மாறி போச்சு. அங்கே யாரும் அந்த அளவுக்கு மக்கள் போகாததுனால அது நிறைய பல தேவையில்லாத விஷயங்களுக்கு அந்த ஸ்கூல் உபயோகப்பட மாதிரி ஆகிப்போச்சு. இவ்வளோ ஒரு வரலாறு மிக்க சிறப்பு மிக்க ஒரு ஸ்கூல். நிறைய வல்லுநர்கள் உருவாக்கு, பல இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்காங்க, ஒரு சயின்டிஸ்ட் கூட உருவாயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஒரு அழகான பள்ளி வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத காரணத்தினால க்ளோஸ் ஆனது வந்து ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணணும், நம்ம எல்லோரும் கூடி பேசும்போது, இளைஞர்கள் எல்லாம் பேசும்போது நாங்கள் ஓகே இந்த ஆரூர் மக்கள்கிட்டையும் நம்ம பேசி பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் இருந்தது. என்னவென்னா, இந்த ஆரூருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதனால் அந்த பில்டிங் பாழாகக்கூடாது, ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பில்டிங் வந்து இதாகக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நாங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக அது கட்டி கொடுங்க, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி, ஏன்னா சுற்றி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, நிறைய இடம் இருக்குது, அதனால ஒரு இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியாக பண்ணலாம். ஈவன் எல்லா என்ன சொல்கிறது, பிற மாவட்டங்கள்லேருந்து வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு கூட அவ்வளோ பெரிய ஒரு அகாடமியாக கூட நம்ம அதை பண்ணலாம். அந்த அளவுக்கு அதில் எல்லா ஒரு வகையான பேசிக் கம்யூனிட்டிஸும் இருக்கணும். நல்ல வெல் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, சுற்றி நல்ல காம்பவுண்ட், அந்த மாதிரி நல்ல அழகான விஷயங்கள் இருக்குது. இது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு கேட்கும்போது தான் சரி, இந்த ஆரூர் மக்கள்கிட்டையும் ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் மாதிரி பண்ணி அவங்கள
எல்லார்கிட்டையும் கேட்டு பண்ணணுங்கும் போது ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் பண்ணி எல்லார்கிட்டையும் சைன் வாங்கி ஆரூர் மக்களோட வாங்கி இது வந்து சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருக்கோம். தமிழகத்தில் வாழும் ஈழுவா தீயா சமூக மக்கள் தங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து கோத்தகிரி பகுதியில் உள்ள ஈழுவா தீயா மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தமிழக அரசிற்கு தீயர் நல சங்கம் சார்பில் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. கோத்தகிரி தீயர் நல சங்க நிர்வாகிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் கோத்தகிரியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமை வகித்தார். பொதுச் செயலாளர் சந்திரசேகரன், செயலாளர் சீனிவாசன், பொருளாளர் ராஜகோபால், குணசீலன், சசிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்தில் வாழ்ந்து வரும் மலையாள இழுவா மற்றும் தீயர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நல ஜாதி சான்றிதழ் வழங்க தமிழக அரசை தொடர்ந்து வலியுறுத்தி கோரிக்கை விடுத்து வந்ததின் காரணமாக ஜாதி சான்றிதழ் வழங்க அரசாணை வெளியிட்ட தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சர் மற்றும் பிற துறை அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் ஜாதி சான்று பெறுவதற்காக பல ஆண்டுகளாக உழைத்த தமிழக இழுவா தீயர் சமுதாய கூட்டமைப்பு நிர்வாகிகளுக்கும் கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த சங்க நிர்வாகிகள் பலர் உரிய சமூக இடைவெளியை பின்பற்றி கலந்து கொண்டனர். முடிவில் அரிசுதன் நன்றி கூறினார். கடந்த 35 ஆண்டுகளாக எங்களது ஈழுவா தீயா சர்டிபிகேட் கிடைக்காமல் இருந்து எங்களுடைய மக்கள் முழுவதும் மிகவும் பாதிப்புள்ளனர். அதேபோல கடந்த காலங்களில் முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் 2 முறை கோவையிலும் உதகையிலுமாக சர்டிபிகேட் வழங்குவது குறித்து பேசினார்கள். ஆனால் அது தற்சமயம் இப்பொழுது இந்த 35 ஆண்டுகளுக்கு பிறகாக நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த ஈழுவா தீயா சர்டிபிகேட் வழங்குவதற்கான ஆணையை பிறப்பித்துள்ளார்கள். அதன் மூலம் எங்களது சமுதாய மக்கள் அனைவரும் பெரிதும் துயரத்திலிருந்து மீண்டுள்ளனர் என்றுதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் சரி, கல்வித்துறையிலும் சரி மிகவும் சிரமப்பட்டுள்ளனர். அந்த சிரமத்தை போக்கி முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆணையை பிறப்பித்ததற்கு நமது SP வேலுமணி அமைச்சர் அவர்களுக்கும், துறை அமைச்சர் அவர்களுக்கும், முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் அருகே ரசாயன கழிவுகளை ஏற்றி வந்த லாரி ஒன்று சாலையோரத்தில் இந்த ரசாயன கழிவுகளை கொட்டியதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியது. இதனையடுத்து துர்நாற்றத்தை நுகர்ந்த அப்பகுதி பொதுமக்கள் லாரியையும் அதன் ஓட்டுநரையும் சிறைப்பிடித்து அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி அருகே உள்ள காட்டூர் கிராமத்தில் திடீரென கடும் துர்நாற்றம் வீசியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் வீட்டிலிருந்த மக்கள் துர்நாற்றம் தாங்க முடியாமல் வெளியே வந்துள்ளனர். பின்னர் தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரியின் அருகே சென்று பார்த்தபோது லாரியிலிருந்து ரசாயன கழிவுகளை கால்வாயில் ஓட்டுநர் வெளியேற்றிக் கொண்டிருந்துள்ளார். பொதுமக்கள் வருவதைக் கண்டு லாரியை விட்டு ஓட்டுநர் தப்பியோட முயன்றதைக் கண்டு பொதுமக்கள் விரட்டி பிடித்தனர். இது தொடர்பாக கொண்டலாம்பட்டி காவல்துறையினரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணைக்காக லாரியை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடுமையான துர்நாற்றம் வீசியதால் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டனர். இப்பகுதியில் அடிக்கடி ரசாயன கழிவுகளை இரவு நேரங்களில் தெரியாமல் வெளியேற்றுவதால் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் நோய் தொற்று ஏற்பட்டு வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முழுவதும் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. உதகை நகரில் இன்று காலை வெயில் அடித்து வந்த நிலையில் திடீரென்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அதனைத் தொடர்ந்து மழை பெய்ய துவங்கியது. சில மணி நேரங்கள் மழை பெய்த நிலையில் விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சியில் உள்ளனர். இதுபோன்ற மழை வனப்பகுதிகளில் பெய்தால் அணைகளின் நீர்மட்டம் உயரும் என்று மக்கள் நினைக்கின்றனர்.
உதகை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மேகமூட்டத்துடன் காணப்பட்ட வால்நிலையில் அவ்வப்போது சாரல் மழை பெய்து வந்தது. இன்று அதிகாலை முதல் வெயில் காணப்பட்ட வந்த நிலையில் பரவலாக மழை பெய்தது. உதகை மற்றும் அதன் சுற்றியுள்ள சேரிங் கிராஸ், அரசு தாவரவியல் பூங்கா, ஏடிசி பஸ் நிலையம், மத்திய பேருந்து நிலையம், படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் கரை புரண்டோடியது. பரவலாக மழை நீடிப்பதால் நகர பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் இயல்பு பணிகள் பாதிப்படைந்துள்ளது. இதேபோன்று குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தில் பொதுமக்களிடம் ஏலச்சீட்டு நடத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் தலைமறைவானதை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை விசாரணை செய்ய வேண்டும், கண்டுபிடித்து தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பள்ளிபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட 6வது வார்டு கண்டிப்புதூர் பகுதி ரங்கசாமி லைன் பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் விசைத்தறி மற்றும் கூலி வேலைக்கு செல்லும் ஏழை தொழிலாளர்கள் ஆவார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இதே பகுதியை சேர்ந்த பாஸ்கர் என்பவரிடம் கடந்த 5 ஆண்டு காலமாக ஏலச்சீட்டு நடத்தி 3 ஆண்டுகளாக அவர்களது தொகை திருப்பி தரப்பட்ட நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக மாதமொன்றிற்கு ஒரு சீட்டிற்கு ரூபாய் 5,000 வீதம் 12 மாதங்களுக்கு ரூபாய் 60,000 தருவதாக ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார். சீட்டு ஏலம் முடியும் தருவாயில் திடீரென பாஸ்கர் தலைமறைவாகிவிட்டார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் பாஸ்கரை பல இடங்களில் தேடியும் அவரது கைபேசிக்கு தொடர்பு கொண்டும் கிடைக்காததால் பள்ளிபாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்து தங்களிடம் மோசடி செய்த பாஸ்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மக்களினுடைய கேளிக்கைக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருந்த திரையரங்குகள் தற்பொழுது கொரோனா தொற்றின் காரணமாக மருத்துவ முகாம்களாக செயல்பட்டு வருவதும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சேலம் திரையரங்குகள் முதலாளிகள் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர். கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக மத்திய மாநில அரசுகள் ஊரடங்கு உத்தரவை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வரும் நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கும் மேலாக தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைத்து திரையரங்குகளும் மூடப்பட்டுள்ளது. திரையரங்குகளை நம்பி ஏராளமான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். திரையரங்கில் வேலை செய்யும் ஊழியர்கள் சினிமா பிரபலங்கள் வெளியிடப்படும் பொழுது திரையரங்குகளில் திருவிழா கோலாகலமாக காணப்படுவது வழக்கம். அந்த சமயங்களில் திரையரங்கு ஊழியர்கள் தங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை சரிகட்டிக் கொள்வார்கள். ஆனால் கடந்த 4 மாதங்களுக்கும் மேலாக திரையரங்குகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதால் திரையரங்கு ஊழியர்கள் வருமானமின்றி வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் அருகே உள்ள திரையரங்கில் பொதுமக்கள் தங்களின் உடல் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதற்காக மருத்துவ முகாம் அவ்வப்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் தங்களின் உடல் பரிசோதனை மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனையுடன் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். மேலும் பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் போன்ற சித்த மருந்துகளும் இந்த மருத்துவ முகாமில் கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது கேளிக்கைக்காக திரையரங்குகள் செயல்படாவிட்டாலும் பொதுமக்களின் வாழ்க்கைக்காக சுகாதாரத்தை பேணி காக்கும் வகையில் திரையரங்குகள் தற்பொழுது செயல்பட்டு வருவது திரையரங்கு உரிமையாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்ததன் காரணமாக நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பியுள்ளன. மேலும் வெயிலின் தாக்கம் குறைந்து குளுமை ஏற்பட்டுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் வெப்பசலனம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் கெங்கவள்ளி, தலைவாசல், தாம்பட்டி, பெத்தநாயக்கன் பாளையம் ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு தொடங்கிய மழை விடிய விடிய இடிமின்னலுடன் கொட்டி தீர்த்து தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வாகன ஓட்டிகள் வாகனத்தின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். 10 வருடத்திற்கு மேலாக பருவமழை பொய்த்து போய் விவசாயம் அழிந்து பாக்கு, தென்னை, வாழை ஆகிய மரங்களும் காய்ந்து வந்த நிலையில் தற்பொழுது கோடை காலத்தில் பருவமழை பெய்து வருவதால் நீர்நிலை குட்டைகள், குளம், கிணறுகள் நிரம்பியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இத்துடன் சிடிஎனின் இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.